ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாருஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சமையலுக்கு தேவையான, கிச்சனுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு டிப் பார்ப்போமா. ஒரு மூடி போட்ட இந்த ஸ்வீட் பாக்ஸ்லாம் தருவாங்கள்ல, அந்த மாதிரி சின்ன பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. வெறும் தண்ணி தான். அதில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுட்டு ஒரு பாதி லெமன் எடுத்துக்கோங்க. அந்த லெமனை புழிஞ்சு விட்டுட்டு அந்த லெமனையும் உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 4 கிராம்பு எடுத்துக்கோங்க. அதையும் உள்ளே போட்டுருங்க. இதோட மூடியை போட்டு நம்ம மூடிடலாம். அந்த மூடியில் 4 ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஒரு சின்ன கம்பியை ஸ்கீட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஹோல்ஸ் விழுந்துடும். பாருங்கள், நான் எப்படி போட்டுறேன் பாருங்கள். அப்படி போட்டுக்கலாம். இந்த டிப் இதை எதுக்கு ரெடி பண்ணுறேன்னா, நம்ம ஃப்ரிட்ஜை திறந்தாலே ஒரு கப்புன்னு ஒரு பேட் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இதை ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அந்த ஸ்மெல் வராது. நம்ம என்ன தான் க்ளீனாக சுத்தபத்தமாக வச்சுருந்தாலும் அந்த ஃப்ரிட்ஜில் மட்டும் அந்த ஸ்மெல் வருது. இந்த பாருங்கள், ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வச்சு விட்ருங்க. இது 15 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் மாற்றி வச்சாலே போதும். 15 நாளைக்கு இது அதை அப்செட் பண்ணிக்கும் அந்த கெட்ட ஸ்மெல்லை. நெக்ஸ்ட் டிப் பார்ப்போமா. தீப்பெட்டி மழை காலத்துலலாம் உள்ளே இருக்க குச்சியெல்லாம் நமுத்து போயிடும். நம்ம எப்படி பற்ற வச்சாலும் அதை பற்ற வைக்காது. அந்த பற்ற வைக்க அந்த மருந்தே கலண்டு வந்துடும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு டால்கம் பவுட்ரு, முகத்துக்கு பூசுகிற பவுட்ரு, நம்ம எந்த பவுட்ருனாலும் ஓகே. உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கொஞ்சமாக கொட்டிட்டு இப்படி ஏற்றி பாருங்கள். சூப்பராக செமையாக எரியும். எந்த மழை அடிக்கிற மழையில் கூட இது எரியும். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. எந்த பவுடர்னாலும் சரி, அந்த பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப் மிக்ஸி ஜாரெல்லாம் கொஞ்ச நாளில் அந்த லப்பர் வாசர் லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம எதையாவது தண்ணி ஊற்றி அரைக்கிறப்ப அந்த சைடு வெளியே ஒழுகும். அப்படி ஒழுகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்வீட் பாக்ஸ்லலாம் போட்டு கொடுப்பாங்கள்ல லப்பர் பேண்டு, இந்த மாதிரி லப்பர் பேண்டை எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஒழுகுற மாதிரி இருந்தால் 2 கூட எடுத்துக்கோங்க. 2 எடுத்து இப்படி சுற்றி போட்டு விடுங்க. நான் போட்ட மாதிரி இப்படி போட்டுட்டு நீங்கள் மிக்ஸி அரைக்கிறப்ப சைடில் தண்ணியே ஒழுகாது. மிக்ஸியும் நமக்கு இதாகாது. நம்ம ஒழுகிறனால எல்லா பொருளும் வேஸ்ட்டாக போகும். மிக்ஸியும் ரொம்ப அழுக்கான மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா மிக்ஸிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு நம்ம பால் பாக்கெட்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுமே நம்ம டீ போட்டோம்னா நமக்கு பாலும் ஒவ்வொரு நேரம் ரொம்ப ஓவர் கூலிங்காக இருக்கும். அது ஹீட் ஆகிறதுக்கும் லேட் ஆகும். திடீர்னு பார்த்தா திரிஞ்சு போயிடும். அப்படி ஓவர் கூலிங்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி வாட்டரில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா நார்மலான டெம்பரேச்சருக்கு வந்துடும் பால். அப்புறமா நீங்கள் ஹீட் பண்ணினீங்கன்னா கேஸும் மிச்சமாகும், டீயும் சீக்கிரமாக போட்டுடலாம். இல்லாட்டி ரொம்ப கூலிங்காக நம்ம அடுப்பில் வைக்கிறப்ப அந்த ஹீட் ஆகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ ரேசன் அரிசியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அது ஒரு மாதிரி கலராக இருக்கும். அது எப்படி கழுவினாலும் அந்த கலர் போகாது. ஒரு மாதிரி பிசு பிசுப்பாகவும் இருக்கும். அந்த பிசு பிசுப்பு போகிறதுக்கு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுங்க. சால்ட்டுனாலும் சரி கல்லுனாலும் சரி, கல்லுப்பாக இருந்தால் இன்னும் பெட்ரு. போட்டுட்டு நல்லா வாட்ரு ஊற்றி நல்லா வாஷ் பண்ணுங்கள். நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த பிசு பிசுப்பு சீக்கிரமாக போயிடும். நான் எப்படி தேய்க்கிறேன் பாருங்கள். அந்த பிசு உடனே போயிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பேட் ஸ்மெல்லும் போயிடும், அந்த பிசு தன்மை போயிடும். சீக்கிரமாக அரிசியும் கொஞ்சம் கலர் வெள்ளை கலராக வந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த அரிசி கழுவின தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் என்ன செடி வளர்த்தாலும் சரி, வாழை மரமாக இருந்தாலும் சரி, அது முருங்கை மரமாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் சிங்கிளையோ காவாவிலையோ ஊற்றாதீங்க. இதை எந்த செடிக்குனாலும் ஊற்றுனீங்கன்னா அதில் நிறைய சத்து இருக்குது. அதனால் நல்லா செடியும் நல்லா வளரும். பூச்செடிக்கு ஊற்றுனா நல்லா பூவும் வரும். இப்போ பாருங்கள், நான் பூச்செடி கொஞ்சம் தான் வச்சுருக்கிறேன். அதுக்கு இதை ஊற்றுருவேன். இதேமாரி காய்கறியும் நம்ம காய்கறி தண்ணி கூட இதுகளுக்கு ஊற்றலாம். ஊற்றினோம்னா நல்லா செடி நல்லா பூ எடுக்கும்.
நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாம் வைக்கிறப்ப அந்த என்னென்னு தான் நம்ம அந்த பாத்திரம் கழுவினாலும் அதில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். அந்த கவிச்ச நாற்றம் வரும். அந்த கவிச்ச நாற்றம் வர்றதுக்கு நல்லா கழுவிட்டு நீங்கள் வந்து வீட்டில் பாத்திரத்தை கமுத்தி வைக்கிறப்பதில் இப்படி நிமித்தே வச்சுருங்க ஒரு 2 நாளைக்கு. அந்த காற்றுல அது கலந்து வந்து அந்த நாற்றமெல்லாம் போயிடும். அப்புறம் 2 நாள் கழித்து நீங்கள் கமுத்தி வச்சுக்கலாம். 2 நாளைக்கு நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா அந்த கவிச்ச நாசமே வராது அந்த பாத்திரத்தில். நெக்ஸ்ட் நம்ம சமைக்கும்போது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீமு ஏதாச்சும் வாங்கின டப்பா இருந்ததுன்னா இந்த மாதிரி டப்பா வந்து நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். இதை நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கினா தூர போடாமல் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதை நம்ம ரீயூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பூன் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டியாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ ஸ்பூன் போட்டாலும் நல்லா தாங்கும். ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து அப்பப்போ நம்ம டப்பா வேறு கிடச்சின்னா அந்த டப்பா தூக்கி நம்ம வாஷ் பண்ணாமலே தூக்கி தூர போட்டு கூட நம்ம வேறு டப்பாவில் மாற்றிக்கலாம். அதனால் அது வந்து அடிக்கடி நல்லா நமக்கு யூஸ் ஆகும். ரீயூஸ் பண்ணுறதுக்குன்னு இது யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்ம ஆர்கனைசேஷன் வாங்கி தான் வைக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி டப்பா கிடைச்சாலே நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் பார்ப்போமா? நெக்ஸ்ட் டிப் வந்து ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் வாட்ரு ஊற்றிக்கிங்க. அதில் நம்ம என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ ஒரு ரூபா ஷாம்பு மட்டும் எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸ்பூனை வச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஷாம்பு பாட்டலோ இல்லாட்டி ஸ்ப்ரே பாட்டலோ இல்லாட்டி நம்ம ஹேண்ட் வாஷு அந்த மாதிரி பாட்டிலெலாம் காலி ஆயிடுச்சுன்னா வச்சுருப்போம். அந்த பாட்டில் எடுத்துக்கோங்க. இது வந்து ஹேண்ட் வாஷ் பாட்டிலு எங்ககிட்ட இருந்தது. நான் அதை எடுத்திருக்கேன். அதில் வந்து அந்த கலவையை ஊற்றிக்கங்க. கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு தட்டில் வச்சு ஊற்றுறேன். எனக்கு ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நம்ம வந்து புனல் வச்சு ஊற்றலாம். என்கிட்ட புனல் இல்லை. அதனால் நான் இப்படி ஊற்றுறேன். புனல் வச்சு ஊற்றினா கீழே ஊற்றாமல் கூட ஊற்றும். நம்ம கீழேருந்து இனி எடுத்து ஊற்றிக்கலாம். இதை வந்து நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரூபா ஷாம்பு வச்சு நான் நிறைய இதை க்ளீன் பண்ணலாம். இதை வச்சு இந்த மாதிரி கறி துணிலாம் இருக்குங்க பார்த்திங்களா, நம்ம கை துடைக்கிற துணி, கறி துணி, இதிலலாம் இந்த ஷாம்பு இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா அலசி போட்டிங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும். அந்த பிசு பிசுப்பெல்லாம் நம்ம சோப் போடுறத விட இந்த ஷாம்புக்கு வந்து நல்லா போகும். நம்ம கம்போர்ட் போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த ஷாம்புலேயே நல்ல ஸ்மெல் வர்றதுனால சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. கறி துணி அதுக்கு அதே மாதிரி அந்த கிச்சன் மேலே இருக்க டைல்ஸு நம்ம ஏதாவது மீன் ஏதாவது கவிச்சு சமைக்கும்போது மேலே தெரிச்சிருக்கும். அது வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இதை நீங்கள் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைச்சிங்கன்னா டைல்ஸும் மற்ற நேரத்தை விட நம்ம சோப் பவுட்ரு லிக்விட் போட்டு துடைக்கிறத விட இந்த ஷாம்பு எடுத்து துடைச்சி பாருங்கள், நல்லா பளபளன்னு இருக்கும் ஷைனிங்காக. அதே மாதிரி கேஸ் அடுப்பும் சரி, நம்ம கவிச்சு சமைச்சிருந்தால் மேலெல்லாம் பட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த லிக்விடை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா துடைச்சி எடுத்துடுதுங்க. ஆனால் மற்ற டைம் துடைக்கிறத விட இந்த டைம் நீங்கள் துடைச்சிங்கன்னா தெரியும் வித்தியாசமே. நான் துடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இந்த லிக்விட் போட்டு நீங்கள் துடைச்சிங்கன்னா சூப்பராக க்ளீனாக பளிச்சுன்னு ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து நம்ம வந்து கையை வச்சு திறக்கிறது மூடுறதுல ரொம்ப அழுக்கு இருக்கும். அதில் இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் துடைச்சிங்கன்னா சூப்பராக பளபளன்னு மின்னும். நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். எப்படி பாருங்கள், நான் துடைச்ச பிறகு எப்படி ஃப்ரிட்ஜ் இருக்குதுன்னு பாருங்கள். துடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா பளபளன்னு மின்னுது பார்த்தீங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷாம்பு லிக்விட் வச்சு எத்தனை இது பண்ணலாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அதேமாதிரி தரையும் இதை வச்சு நம்ம துடைக்கலாம். நம்ம கவிச்சையெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை போட்டு கூட நீங்கள் துடைச்சிக்கலாம். சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் லிக்விட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெளியே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 4 நாள் 5 நாள் தாங்கும், நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் கூட தாங்கும். வெறும் ஷாம்பு ஒரே ஒரு ரூபா ஷாம்பு கவர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் சூப்பராக பளபளன்னு ஆயிடுச்சு பாருங்கள்.
இந்த மாதிரி சாக்ஸ் எடுத்துக்கோங்க. நமக்கு வீணாக போன சாக்ஸு, பசங்க ஸ்கூலில் உள்ள சாக்ஸ் இருக்கும். இதை என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து கேர் ஆயில் தலைக்கு தேய்க்கிற எண்ணெயெல்லாம் நம்ம வச்சுருப்போம். அது வந்து நம்ம ஊற்றிட்டு மேலே எப்படினாலும் அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து அதில் இருக்கும். நம்ம அடுத்த நேரம் தொடுறப்ப அது ஒட்டும். பசங்களாம் தொடுறதுக்கே இது பண்ணுவாங்க, எண்ணெய் ஒட்டுதுன்ட்டு. அப்படி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பழைய சாக்ஸ் இருந்தால் போட்டுக்குங்க. நமக்கு ஊற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதே இது கண்ணாடியாக இருந்ததுன்னா கீழே விழுந்தால் உடைய கூட செய்யாது. கிரிப்னஸ் நல்லா கிடைக்கும். எண்ணெய் இருக்கிறதுனால வழுக்கும் கண்ணாடியாக இருந்ததுன்னா, கிளாஸாக இருந்ததுன்னா. அதனால் நீங்கள் இந்த மாதிரி சாக்ஸ் போட்டுச்சுன்னா கிரிப்னஸும் நல்லா கிடைக்கும். இது வந்து நான் பிளாஸ்டிக் டப்பாவில் தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் கிளாஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி சாக்ஸ் போடுங்க. கிரிப்னஸும் நல்லா கிடைக்கும். அந்த பிசு தன்மையும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி சாக்ஸாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வேஸ்லின் அடிச்சுக்கோங்க. நம்ம நெத்திலலாம் குங்குமம் வைப்போம். எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகும்போது வச்சுட்டு போவோம். கொஞ்சம் நேரத்தில் அது கீழே விழுந்துடும். அது வந்து வச்ச மாதிரியே தெரியாது. அப்படி நல்லா ஒட்டி நல்லா நிற்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வேஸ்லின் வச்சுட்டு அது மேலே குங்குமத்தை வச்சு விடுங்க. தெரியுதா? நல்லா வந்து கை பிளாக்காக இருக்கிறதுனால சரி நல்லா தெரியல. அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. சூப்பராக அப்படியே நல்லா ஒட்டிக்கும். இது வந்து நம்ம வந்து இந்த குங்குமம் வந்து நெத்திலையும் ரொம்ப அப்படியே பிடிக்காது. ஒவ்வொரு குங்குமம் நெத்தியில் வச்சிட்டோம்னா அடுத்த நாள் வரை அப்படியே அதில் வந்து பிடிக்கும். அந்த இடத்துல அலர்ஜியும் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வேஸ்லின் வச்சுட்டு வச்சிங்கன்னா அந்த இடத்துல அலர்ஜியும் ஆகாது. தொடச்சா கூட நல்லா பளிச்சுன்னு வந்துடும். வெறும் 5 ரூபாய்க்கு கூட இந்த வேஸ்லின் விற்கிது. நீங்கள் இதை வாங்கி வச்சிட்டிங்கன்னா நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். இதோட யூஸ்னஸ் தனியாக வீடியோ போடுற ஒரு நாள். பாருங்கள், நான் தொடச்சி வைக்கிறேன். பார்த்தீங்களா? ஒன்றுமே தெரியல பாருங்கள். தொடத்த பளிச்சுன்னு ஆகிடும். எப்பவும் போல் நல்லாயிருக்கும். அதனால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். எதுவுமே தெரியல பாருங்கள். இல்லாட்டி அப்படியே ஒரு மாதிரி கரை பிடிச்ச மாதிரி இருக்கும். இதில் எதுவுமே தெரியல பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு, சிஸ்டர் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.